Yeah. ஸோ வந்து என்ன இது பண்ணா, இவர் பார்த்தாச்சு, நம்ம ராவணன் வந்து வதம் பண்ணியாச்சு, சீத்தை இங்க கூட்டிட்டு வந்தாச்சு, சீதா வந்து அக்னி பிரவேசம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ணியாச்சு. அக்னி பிரவேசம் பண்ணின அப்புறமா இவ வந்து போறா. எங்க போறா வா? இவா தே ஹேவ் டு கோ ரைட். இப்ப அயோத்தியாவுக்கு போகணும். இப்ப புஷ்பக விமானமும் இருக்கு. ராவணன் அந்த குபேரனோட புஷ்பக விமானத்தை அவன் வச்சுட்டு இருக்கான். சோ அந்த புஷ்பக விமானத்துல இவர் போறாரு. So he's like very thankful that he has got the friendship of Sugrivan, Vibhishanar. இப்ப விபீஷணரும் அவருக்கு வந்து he gave ஒரு இது மாதிரி தானே. He has given him all the ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இது என்ன, அவர் வந்து சரணாகதி ராமர் கிட்ட வந்து அடைஞ்சாலும் அவர் வந்து கொடுத்திருக்காரு இல்லையா. ஸோ விபீஷணன் அவர் ராஜாலாம் ஆக்கியாச்சு, ராஜாலாம் ஆக்கி எல்லா காரியமும் முடிஞ்சாச்சு. இப்போ விபீஷணன் சொல்றார், நீங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகணும், நான் அவங்க எல்லாருக்கும் நான் உபச்சாரம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்றா, இல்ல இல்ல, நாங்க வந்து கண்டிப்பா பரதன் வந்து அங்க காத்துருக்கான், 14 வருஷம் முடிஞ்சு நீங்க அப்புறமா வரலைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு என் தம்பி சொல்லியிருக்கான். சோ நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து திரும்பி போகணும்ப்பா, நான் வரணும்னு நான் அப்படியே வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் கிளம்புறேன், நான் இங்க இருந்து நான் அயோத்தி வரைக்கும் போகணும்னு விபீஷணன் சொல்றான். புஷ்பக விமானத்துல நம்ம ஒரே நாள்ல போயிடலாம், அப்போ நம்ம புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு வர சொல்றோம். ஓகே, நம்ம இப்பயே கிளம்பலாம். அப்ப சீதாதேவி வந்து ராமரோட மடியில உட்காந்துக்கிறாங்களா. மடியில உட்காந்து, ஏன்னா ஃபுல் இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏர்பஸ் ஒரு புக விமானம்ங்கிறது நம்ம நம்ம வேத காலத்துல வந்து இட்ஸ் இஸ் லைக் அன் ஏரோப்ளேன். இப்ப இந்த நம்மள பெரிய பெரிய ஃபிளைட் எல்லாம் பார்த்தோம்னா தேர் வில் பி அரௌண்ட், ஈவன் ஐ ஹவ் சீன் அ ஃபிளைட் வித் 700-800 சீட்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஏர்பஸ் அப்படின்னு நம்ம இதை கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இவன் வந்து எல்லாருமே வந்து அந்த புஷ்பக விமானத்துல ஏறிண்டு லக்ஷ்மணன் போறா, சீத்தை வந்து உட்காந்துக்கிறா. அப்போ விபீஷணன் வந்து என்ன சொல்றாருன்னா, நானும் வரணுமே, எனக்கு வந்து நானும் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் வந்து இந்த புஷ்ப விமானத்துல வந்து நான் உங்களோடையே நான் வரேன், எனக்கு வந்து அயோத்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே லக்ஷ்மணன் சீதா தேவி வந்தோடனே விபீஷணன், இப்ப சுக்ரீவனும் கேட்கிறாரு, நானும் வரேன், உங்க பட்டாபிஷேகத்தை நானும் பார்க்கணும், நான் வந்து எனக்கு கௌசல்யா தேவிக்கும் நான் நமஸ்காரம் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது கண்டிப்பா அவருக்கு ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. வாங்குவாங்க, எல்லாரும் வாங்குவோம். விபீஷணா, நீங்க உங்களோட 4 மந்திரிகளோட வந்துருங்கோ, சுக்ரீவன்ட்ட சொல்ல, நீ வானரங்கள் எவ்வளவு முடியுமோ நீ ஏறிக்கப்பா அப்படின்னு சொல்லு. சோ இவ எல்லாரும் ஏறிந்து புஷ்பக விமானத்துல இவ எல்லாரும் இப்ப அயோத்திக்கு கிளம்பிட்டா. இப்ப அயோத்தியா திரும்பி வர வழியில ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பரத்வாஜ ஆசிரமத்துலதான் நான் வந்து முதல்ல போனேன், சோ அதே பரத்வாஜரை நான் போய் கும்பிட்டுட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு அவர் சொல்லிதான் நம்ம வந்து சித்திரக்கூட்டத்துக்குலாம் நம்ம போகணும், அதனால நம்ம பரத்வாஜரை கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இறங்குற. ஆனா அவர் அங்க இறங்கின உடனே அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துடுது. ஆஹா, நம்ம பரதன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோமே, இந்த 14 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் துவங்கும் போதே நம்ம வந்து வந்துருவோம்னு சொல்லியிருக்கோமே, அப்போ பரதன் வந்து நம்ம வருத்தப்படுவானே அப்படின்னா ஹனுமான் சொல்றாரு, ஹனுமான் நீ என்ன பண்ற, இப்ப உடனே நீ வந்து பரதன் கிட்ட போய் நாங்க வந்துட்டே இருக்கோம், பரத்வாஜர் ஆசிரமத்துல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு, நீ போற வழியில குகனையும் சிருங்கவேரபுரத்துல போய் குகனையும் பார்த்து, குகனை பார்த்துட்டு குகன் கிட்டேயும் என்னோட விஷயங்கள் எல்லாம் சொல்லிடு, குகன் வந்து குகன்கிட்ட கேட்டேன்னா அயோத்தியாக்கு எப்படி வழின்னு சொல்லிடுவாரு, நீ அந்த வழியை எடுத்துட்டு யூ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் யூ இன்ஃபார்ம் பரதா தட் வி ஆர் ஆல் கமிங், வி ஆர் ஆன் அவர் வே அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க, முன்னாடியே போயிடுங்க. அப்ப ஹனுமார் கிட்ட போய் சொல்லிடுற. சொல்றே உடனே சரி ஓகே, இவா வந்து பரத்வாஜா ஆசிரமத்துக்கு போயிட்டு
அங்க போய் அவர்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு அவரோட இருந்துட்டு அப்போ அப்போ அந்த பரத்வாஜர் கிட்ட இப்ப இந்த வானரங்கள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த இறக்குறா அப்போ வந்து அந்த சீசன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னானா இட் இஸ் ஒண்ணு பழங்கள்லாம் ஒண்ணுமே இல்லையா. வந்து வானரங்கள்லாம் சாப்பிடணும் இல்ல, ஏதாவது பழங்கள்லாம் ஒண்ணுமே இல்லையா. எல்லா மரங்களுமே அப்படி பட்டு போயிருக்கான். அப்போ வந்து மரங்கள்லாம் வந்து பட்டு போயிருக்கான். பட்டு போனோடனே உடனே அவருக்கு தோணுறதான், ஓ பாவம் அந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணுவா. அப்ப பாரத்வாஜர் கிட்ட சொல்றாங்க, ராமர் வந்து இந்த வானரங்கள்லாம் எனக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்கா, அவளுக்கெல்லாம் பிடிக்கிற பழமும் தேன் அவளுக்கு நிறைய பிடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சக்தியால இந்த மரங்கள் எல்லாம் பழங்கள்லாம் வர்ற மாதிரி நீங்க பண்ணிருக்கோ. இனிமே இப்போதைக்கு நாங்க போற வரைக்கும் எல்லா இடத்துலயும் பழங்கள்லாம் நிரம்பி இருக்கணும், நிறைய தேனும் அவளுக்கு கிடைக்கணும். உடனே பரத்வாஜர்லாம் அவள்லாம் பெரிய ரிஷிகள், அவ வந்து அவளோட சக்தியால அது மாதிரி எல்லாம் பண்ணிடுறா. சோ இந்த வானரங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா, நிறைய வானரங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க, ராமர் வந்து என்ன பண்றாராம்னா இந்த இடத்துல வந்து இங்க பரதனை பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயர் போயிடுறார். இப்ப ராமர் வந்து இந்த பரத்வாஜ ஆசிரமம் வரும்பொழுதெல்லாம் சீதைக்கு தெரியும். ஷி வாஸ் ஆல்சோ தேர், ரைட்? அவ வந்து அப்புறமா தானே வந்து ராவணன் கடத்திட்டு போறான். அப்போ வந்து வர வழியில அந்த ரிவர்ஸ்ல வரும்பொழுது ராமர் வந்து சீதையை தன்னோட மடியில உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா காமிச்சுட்டே வரானாம். அந்த புஷ்பக விமானத்துல இருந்து, இந்த இடத்துலதான் நான் ராவணனை வதம் பண்ணினேன், இந்த இடத்துலதான் லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை வதம் பண்ணினான், இந்த இடத்துலதான் நான் கும்பகர்ணனை நான் வதம் பண்ணினேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கதான் நாங்கள்லாம் வந்து சமுத்திரத்துக்கு மேல பாலம் கட்டினோம். அப்புறம் வந்து வரும்போது கிஷ்கிந்தா வரும்போது இந்த இடத்துல கிஷ்கிந்தா வரும்பொழுது ஆக்சுவலி என்னன்னா அவ சொல்றாளாம், அந்த மாதிரி சுக்ரீவன் கிட்ட வந்து சீத்தை சொல்றாளாம், கிஷ்கிந்தாவை காமிக்கிறா. இந்த மாதிரி கிஷ்கிந்தா பாரு, இந்த பாரு, இந்த இந்த வந்து பூலோகத்துல சொர்க்கம் மாதிரி இது வந்து இந்த கிஷ்கிந்தா வந்து ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், full of plants, everywhere there will be rich fruits and rich vegetation. ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்லாம் சொன்னோன்னே சீதை வந்து நீங்க கிஷ்கிந்தால வந்து நான் இறங்கி ஒரு நிமிஷம் பார்க்கணுமே அப்படின்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற தாரா அந்த அந்த இவாளெல்லாம் சொல்லலாம், நீங்க எல்லாமும் இவாளாமும் வரணும் அப்படின்னுட்டு. ஸோ அவளெல்லாம் பின்னாடி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவாளெல்லாம் கிளம்பிடலாம். ஓகே, இவாளெல்லாம் கிஷ்கிந்தால இருந்து கிளம்பி வரும்பொழுது ஹீஸ் ஷோயிங் எவ்ரி திங். அந்த ஜட்டாயு வந்து கொன்னது ராவணன் வந்து எந்த இடத்துல வந்து சண்டை போட்டா, அப்புறம் இவா வந்து அந்த ஆசிரமத்துல எங்க இருந்தா, அந்த மானை எங்க இருந்து, இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வந்து அங்க பரத்வாஜ ஆசிரமம் வரைக்கும் வராது. அவன் எந்த இடத்துல பரதன் வந்து சித்திரக்கூடத்துல வந்து பரதன் வந்து அவரை பாதுகையை வாங்கிட்டு போறாரு, இதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே வந்துதான் he comes to பரத்வாஜரோட ஆசிரமம். ஸோ சொல்லிடு, இதெல்லாமே சொல்லிட்டு வர. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் ஆஞ்சநேயர் என்ன பண்றார், ஹனுமார் வந்து நந்தி கிராமத்துக்கு போறார். நந்தி கிராமத்துலதான் பரதன் இருக்கார். பரதன் வந்து அப்படியே ஆஞ்சநேயருக்கு அவரை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படியே ராமர்லாம் எப்படி அந்த அந்த பார்க் அந்த ஜடாமுடி தரிச்சுண்டு அந்த மாதிரி அந்த வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு உடையெல்லாம் போட்டுண்டு எப்படி ஒரு காட்டுல வாழறவா மாதிரி எப்படி ஒரு சன்னியாசி மாதிரி இருக்காளோ, குற்றம் துறந்தவரா அதே மாதிரி இருக்காளே பரதரும் அப்படின்னு சொன்ன உடனே பரதனை பார்த்தோன்னு பரதன் வந்து ஹனுமார் வந்து போய் பார்த்துட்டு பரதன் வந்து அப்படியே உயிரை பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்கானா, ராமர் வருவாரு நாளைக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து ஹனுமார் சொல்றாராம், நாளைக்கு வந்து ராமர் வரார் அப்படின்னு சொன்ன உடனே பரதனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயி அதுலயே அவன் ஃபெயிண்ட் ஆயிடுறான். மூர்ச்சையாகி அப்படியே கீழே ஊந்துடுறான். பரதனோட அப்படியே ஃபெயிண்ட் ஆகி ஊந்துடுறார். அப்புறம் வந்து அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தானே தன்னை சமாளிச்சுட்டு எழுந்திருந்து சத்தியம்னு ஒண்ணு உலகத்துல இருக்கும்னா நான் உயிரோட இருக்கும்போது ராமர் வந்துருவார்னு நான் என் மனசுல நினைச்சேன். சத்தியம் அது சத்தியமா இருந்தானா ராமர் வரணும்
நான் அவர் வரணும்னு நினைச்சது சத்தியமா இருந்தா அவர் வரணும்னு நினைச்சேன். அவர் வந்து வரார் அப்படின்னு நீ சொல்லிட்டேன். நீ வந்து எனக்கு எவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்கேன். என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். எங்க ராஜ்யத்துல பாதி வேணுமா கேளு, நீ என்ன வேணாலும் கேளு. அப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களுடைய பாசத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சரி வா உட்காந்து சொல்லு என்னெல்லாம் நடந்ததுன்னு. ஹனுமான் வந்து பரதனுக்கு வந்து எல்லா கதையும் சொல்றார். இவ வந்து எப்படி எப்படி எல்லாம் போனா, அந்த கரண் தூஷணன், அப்புறம் அந்த அந்த என்னெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோமோ, எப்படி சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது, எப்படி வாலியை கொன்னார், எப்படி இந்த மாதிரி அதுல இருந்து எப்படி அவ போனா, எல்லாரும் ஹெல்ப் பண்ணா, எப்படி எல்லாம் ராவணனை வதம் பண்ணினார், எப்படி ராமர் வந்து இருக்காரு. இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துல தங்குறார். இன்னைக்கு விருந்து சாப்பிட்டுட்டு பரத்வாஜர் நாளைக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் தங்குறார். நாளைக்கு வந்து கண்டிப்பா ராமர் வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்ல. இங்க வந்து எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு இவரும் வந்து நந்தி கிராமத்துக்கு அடுத்த நாள் யார் வரா, ராமரும் வந்துடுறார். இப்ப அப்படிங்கிறது சீதாக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு வந்துடுறார். ஈவன் அந்த ஹனுமார் வந்து இந்த மைனாக்க மலை, சுரசா, அந்த சிம்மிகை அதெல்லாம் கூட சொல்றாராம். எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு நந்தி கிராமத்துக்கு போன உடனேயே பரதன் வந்து ஓடி போய் நமஸ்காரம் பண்றாரு. இப்போ இதுல ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு சொன்னா, ராமர் வந்து ஹனுமான்ட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு, சொல்லி அனுப்பிச்சாராம். சீக்கிரட்டா சொல்லி அனுப்பிச்சார். அதாவது இதுல வந்து வால்மீகி வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டு போடுறாரு. கைகேயி நந்த வர்தனக, சுமித்ரானந்த வர்தனகன்னு போட்டார். யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. சுமித்ராயாக ஆனந்த வர்தன, சுமித்ராவுடைய ஆனந்தத்தை கூட்டுபவன் யாரு? லக்ஷ்மணன். இப்ப இந்த இடத்துல அவர் வந்து கைகேயின் அந்த வர்தனகான்னு போடுறாரு. என்னன்னா கைகேயோடு சந்தோஷத்தை கூட்டுபவன் அப்படிங்கிற அர்த்தம். என்ன அப்படின்னா வால்மீகி என்ன சொல்றார், அவர் வந்து ஒருவேளை கைகேய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுண்டு, ஒருவேளை நீ போகும்போது பரதன் வந்து கொஞ்சம் சந்தோஷமா நாட்டெல்லாம் ஆண்டு இருக்கான். மனுஷன் தானே, நாடை பார்த்து பணத்தை பார்த்து பதவியை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். அவ அம்மாவும் சந்தோஷமா இருக்கா, அவ ஆனந்தம் வர்த்தனை, அவன் ஆனந்தத்தை வந்து அவன் கூட்டுறான், அதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னா, ஆஞ்சநேயா நீ வந்து இருக்காதே, நீ என்கிட்ட வந்துரு ஹனுமான், வந்து நீ சொல்லிடு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு எம்பாரஸ் மை பிரதர். என் பிரதர் போகும்போது என்னோட பாதுகை எடுத்துட்டு போனா, அண்ணா நான் இந்த பாதுகை தான் ஆளும், நான் ஆள மாட்டேன், உங்களோட இதுல அந்த பாதுகையை தான் வைப்பேன், வச்சு இந்த பாதுகை தான் ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனாலும் இந்த 14 வருஷத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு ராமர் சொல்லி அனுப்புறாராம். ஆனா ஹனுமான் வரலையே, திரும்பி வரல. பிகாஸ் பரதன் இஸ் த சேம் பரதன், he has not changed at all. So அவர் வந்து என்னன்னா அவர் சொல்றாரு, இந்த இடத்துல கைகேயின் அந்த வர்தனான்னு எதனால அந்த வார்த்தையை நான் போட்டேன், வால்மீகி ஏன் போட்டாரான்னா, ராமருடைய மனசுல ராமர் அப்படி நினைச்சுட்டு பண்ணினாருன்னா அதை ஹனுமான்ட்ட வந்து ராமர் வந்து சொல்லி அனுப்புறார். சோ இங்க ராமர் வந்து பார்க்கும் பொழுது அப்படியே வந்து அப்படியே நந்தி கிராமத்துல பார்க்கும் பொழுது அவர் வந்து அவ தம்பிகள் எல்லாரும் வரா, அவ அம்மாக்களும் வரா, வசிஷ்டர் வரா, எல்லாரும் நந்தி நாளைக்கு வரப்போறான்னு நியூஸ் கேட்டோன்னே எல்லாரும் நந்தி கிராமத்துக்கு வந்துடுறா. சோ எல்லாரையும் பார்த்தோம்னா ராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமே வேண்டாம், நம்ம 14 வருஷம் இருந்துட்டு நம்ம வந்து சீதையை வந்து நம்ம அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவாளெல்லாம் வந்து என்ன பண்றாராம், அந்த நந்தி கிராமத்திலேயே தே ஆர் காலிங் நாவிதர்னா அந்த அந்த பார்பர், இவ எல்லாருமே ஜடாமுடியாதான் இருக்கா. அப்போ 14 வருஷம் வந்து அவர் மாறல அப்படின்னு ஒண்ணு, இவர் வந்து பரதன் வந்து அண்ணாவை பார்த்த உடனேயே கைய வந்து, அதாவது அவர் சொல்ற சிரச அஞ்சலி, சிரச அஞ்சலின்னா என்னது, கையை கூப்பிடுறதுதான் அஞ்சலி. ஓகே, அஞ்சலின்னா இது கையை கூப்பிடுறது. அப்போ சிரசுக்கு மேல கைய வச்சுக்கிறாராம். அண்ணா நீ வந்துட்டே அண்ணா,
அப்படின்னுட்டு அவருக்கும் ராமரோட எண்ணம் தெரியுமா. நம்ம எங்கேயாவது நம்ம வந்து கைகேயை சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு அவர் அவர் இவர் வேற மாதிரி நினைக்கிறார், பரதன் வேற மாதிரி நினைக்கிறானா. எங்க அம்மா கைகேயை சந்தோஷப்படுத்தணும்னுட்டு பரதா நீயே வந்து ராஜ்யத்தை திரும்பி வச்சுக்கோ அப்படின்னு எங்கேயாவது ராமர் சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்துண்டு அவர் கையெல்லாம் மேல தூக்கிண்டு ராமர் கிட்ட சொல்றாராம், ஆஹா பாதுகையை நான் திருப்பி கொடுத்துடுறேன், நீங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா நான் காத்துன்னு இருப்பேன், நான் உயிரை பிடிச்சுன்னு இருப்பேன்னுட்டு நீங்க அதுக்கு என்ன ஒத்துண்டேள். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லி அனுப்பினேள். அன்னைக்கு ராமர் சொல்லி அனுப்புற, உங்க அம்மாவை நீ எந்த காலத்திலயும் நீ கடிந்து பேசக்கூடாது, உங்க அம்மாவால உங்க அம்மா அந்த 2 வரம் கேட்டதுனாலதான் நான் காட்டுக்கு வந்திருக்கேன்னு நீ உங்க அம்மாவை எதுவும் சொல்லிடாதே. யூ டோன்ட் டெல் யுவர் மாம் எனிதிங், டோன்ட் ரிடிக்யூல் ஹர், டோன்ட் ஸ்கோல்ட் ஹர். ஓகே, நான் வந்து காட்டுக்கு போகும்போது ஒன்றும் சொல்லாதே, அம்மாவை நல்லா பாத்துக்கணும். சோ உடனே அவன் என்ன பண்றா, தலைக்கு மேல இதை பண்ணிட்டு அந்த பாதுகையை எடுத்துட்டு வந்துட்டு ராமரோட கால் கீழே அந்த பாதுகையை வச்சுடலாம். நான் அந்த பாதுகையை போட்டுங்கோன்னா இந்த ராஜ்ய பாரத்தை என்னால தாங்க முடியாது அண்ணா. சி அவரும் இவர் என்ன நினைச்சுட்டு வரார், பரதன் அதுக்கு மேல முந்திக்கிறார். நான் வந்து அவர் அதுக்கு வந்து ரொம்ப அழகா சொல்றார் வால்மீகி வந்து, ஒரு காளை வந்து ஒரு ஒரு இழுக்க வேண்டிய ஒரு சுமைய வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து எப்படி இழுக்க முடியும். அத வால்மீகி உமானம் போடுறார். ஒரு கழுகு பறக்கிற மாதிரி ஒரு காக்கா பறக்க முடியுமா. இதெல்லாம் அப்பா வந்து எதனால வந்து உங்களுக்குதான் அந்த ராஜ்யத்தை வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும், ஏன்னா எல்லா ராஜகுணங்களும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு. அதனால நீங்க அண்ணா நீங்க ராஜாவா இருக்கலைன்னா பெரிய நஷ்டம் ஆயிடும் நாட்டுக்கே. நான் இந்த ராஜ்யத்தை, ஆனா ஒன் மோர் சென்டென்ஸ், நான் இந்த ராஜ்யத்தை நல்லா பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து செல்வத்தை எவ்வளவு பெருக்க முடியுமோ பெருக்கியிருக்கேன், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கா, எல்லாமே நான் பண்ணிட்டு தான் வரேன். ஆனாலும் நீங்க இல்லாதது இருந்தது ஒரு பெரிய குறை, எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய குறை, அதனால நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சோ உங்களுக்கு தான் வந்து எல்லாரோட பொறுப்புகள் வந்து அதிகம் அப்படின்னுட்டு நீங்க நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, நீங்க வந்து முள்ளுலையும் கல்லுலையும் கிராஸ்லையும் படுத்துண்டு எல்லாம் பண்ணியாச்சு. சோ நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருந்தேன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க இனிமே ராஜபோகங்கள்லாம் நீங்க அனுபவிக்கணும், நீங்க தான் அண்ணா எங்க எல்லாரையும் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து வேண்டிக்கிறார். இப்ப ராமர் வந்து அப்படியே ராமர் வந்து என்னது, அவரு தர்மமா இருக்கிறவர், அவர் சத்தியத்தை பாதுகாக்கிறவர், அவர் சத்தியம் கொடுத்தார், 14 வருஷம் கழிச்சு நான் வரேன்னுட்டு. ஓகே, சோ அதனால நம்ம வந்து நம்ம இந்த சத்தியத்தை வாக்குப்படி நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த ராஜ்யத்தை நம்மளும் நம்ம தான் ஆளணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல வந்து அந்த புஷ்பக விமானத்தை வந்து திருப்பி அனுப்பிச்சுடுறார். அது யாரோட புஷ்பக விமானம், அது குபேரனோட புஷ்பக விமானம். குபேரன் வந்து ராவணன் கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டான். எல்லாரும் ராவணனுக்கு அடிமையா தானே வந்திருக்கா. சோ ராமர் வந்து இந்த புஷ்பக விமானம் வந்து நந்தி கிராமம் வரைக்கும் வந்த உடனே அதை கும்பிட்டுட்டு அதை பிரதர்ஷனம் வந்துட்டு யார்கிட்ட இருக்கணுமோ அவாகிட்டயே திரும்பி போய்க்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவரோட நாட்டோட எல்லைக்கு வந்தாச்சு, இனிமே அவருக்கு இந்த புஷ்பக விமானம் தேவை கிடையாது. அங்க அவருக்கு ஏகப்பட்ட சாரியட்ஸ், குதிரை ரதங்கள் எல்லாம் நிக்கிறது. இப்போ நந்தி கிராமத்திலேருந்து அவர் வந்து தேர்ல போறார். அந்த தேர்ல தான் எல்லாரும் போறார். விபீஷணன் போறார், சுக்ரீவன் போறார், இந்த வானரங்கள்லாம் பின்னாடி ஒரே சத்தமா வர்றதுதான். வானரங்கள் வந்து கூட்டம் கூட்டமா அவ எல்லாருமே, பிகாஸ் தே ஆல் ஹேவ் பீன் ஹெல்ப்ஃபுல் டு லார்ட் ராமா. ராமா சிங் லெட் எவ்ரிவன் கம். ஸோ அவர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருடைய இது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரா, நான் ஒண்ணுமே தெரியாம அவர் சொல்றாரு, நான் அப்புறமா பாரு. இப்ப நந்தி கிராமத்துல இருந்து தேவர்கள்லாம் பாக்குறாராம், ராமரை வந்து அப்படியே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்றாராம். ஏன்னா ராமரோட பிறப்பே ராவணனை அழிக்கிறதுக்காக உண்டான பிறப்பு தான். சோ அதனால எல்லா இடத்துலயும் சங்கீதம் கேட்கறது, துவனி எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் சங்கீதம். என்ன ராமர் வரார் வரார் வரார். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாளாம், அக்ஷதை எல்லாம்
ரெடியா வச்சுட்டு இருக்கானாம். தங்க நேரத்துல அக்ஷதையெல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கானாம். இவ்வளவு கன்னி பெண்கள் இருக்கலாம், பசுமாடுகள், பிராமணர்கள், யாரெல்லாம் வராளோ எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ராமர் வந்து தேர்ல ஏறி அவர் வந்து அயோத்தியாக்குள்ள வராங்க. அயோத்தியாக்குள்ள வரும்பொழுது அவர் வந்திருக்காருன்னு அந்த ஒரு நாள் முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சு நாளைக்கு ராமர் வரப்போறார் அப்படிங்கும் போதே வால்மீகி சொல்ற, அந்த நாட்டுல இருக்கிறவா எல்லாரும் ஒரு சுத்து பெருத்துட்டாளாம். அவ்வளவு சந்தோஷமா அவளுக்கு மனசெல்லாம் பூரிப்பாயிடுத்தான். அந்த பூரிப்புலயே வால்மீகி சொல்றாரு, எல்லாருமே ஒரு சுத்து கொஞ்சம் பெருத்த மாதிரி ஆயிட்டான், பூரிச்சு போயிட்டான். எல்லாரும் அதை பார்த்தோம். சோ இவா எல்லாரும் எல்லா பிரதர்ஸும் அவ ஜடாமுடி எல்லாம் எடுத்துட்டு ஒரு ராஜா மாதிரி அவ எப்படி வரணுமோ அப்படி வந்துட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு அவள் கூட வர்றவா எல்லாத்தையும் வந்துட்டு இவ எல்லாரும் வரா. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா கொடியெல்லாம் கட்டி, நம்ம ஊர்லயே யாரோ வரான்னா கொடியெல்லாம் கட்டி மேல தாளத்தோட எல்லாம் வரவேற்க மாட்டாளா, அந்த மாதிரி. அப்போ அரண்மனை இப்ப ராமர் என்ன பண்ணாராம், முதல்ல தசரதரோடு அரண்மனைக்கு போறாரு. அவரோட அரண்மனைக்கு போறார், தசரதரோட அரண்மனைக்கு போறார். போன உடனே அவர் சொல்றாராம், பரதனை கூப்பிட்டு சுக்ரீவனுக்கு வந்து என்னோடு மாளிகையில என்னோடு பேலஸ்ல எது பெஸ்டா இருக்கிற இடமோ அதை நீ சுக்ரீவனுக்கு கொடுக்கணும், பரதன் அப்படி பார்க்கணும் சொல்றான். ஆமா, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சீதையை கொண்டு காணாம போயிட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கலங்கி போய் நாளைக்கு என்ன செய்ய போறோம், மனைவியை தொலைச்சிட்டோமே, எனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு நினைக்கும் பொழுது இந்த சுக்ரீவன் எனக்கு மித்திரனா ஆகி எனக்கு வந்து ஒரு வழியை காமிச்சு அவருடைய வானரங்கள் அந்த சேனையாலதான் இன்னைக்கு என்னால நம்மளோட குல பெருமையே வந்து என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஏன்னா சுக்ரீவனை வந்து நான் மறக்கவே மாட்டேன். சுக்ரீவனுக்கு வந்து ஒரு பெரிய என்னுடைய மாளிகையில இது ஒரு சிறந்த இது கொடு அப்படிங்கிறார். அப்புறமா அதே மாதிரி விபீஷணனுக்கும் சரணாகதி பண்றா. விபீஷணனும் என் கூடவே இருந்து நிறைய இது பண்றா. அதனால விபீஷணருக்கும் ஒரு நல்ல ஒரு பேலஸ் கொடு. ஆனா ஃபர்ஸ்ட் சொல்றது சுக்ரீவனுக்கு தான் கொடு. அப்புறம் இப்படி சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பரதன் வந்து சொல்றாராம், நீ வந்து என்ன பண்றேன்னா, பரதன் வந்து கோஸ் டு சுக்ரீவன் அண்ட் சேஸ் பட்டாபிஷேகம் இவர் வரா, வசிஷ்டர் வரா, நாளைக்கே நம்ம வந்து பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 நதிகள் அவர் வந்து கூப்பிடுறாராம் சுக்ரீவன், எனக்கு வந்து 4 நதிகள்ல இருந்து வந்து எனக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தண்ணீர் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறேன், அதெல்லாம் கவலையே படாதீங்க, நான் வந்து என்னுடைய 4 பேரும் 4 சமுத்திரத்துல இருந்து, அவர் வந்து 4 சமுத்திரம், சாரி ஐ செட் 4 நதி, 4 சமுத்திரத்துல இருந்து நீங்க வந்து தங்க சொம்புகள் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த 4 தங்க குடம் அப்படின்னு சொல்லணும், இந்த 4 தங்க குடத்துலையும் கொண்டு வாங்க. மிச்ச வானரங்களும் போய் அவாதான் 500 நதியில இருந்து தண்ணி கொண்டு வரும். சோ 500 நதியில இருந்தும் தண்ணி கொண்டு வரும். தண்ணி கொண்டு வந்துட்டு எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. இப்படி புண்ணிய தீர்த்தம் எல்லாம் வந்துடுத்து, வானர்கள் எல்லாம் வந்துடுத்து, எல்லாரும் வந்துட்டா. அப்போ சத்ருக்னன் யாரெல்லாம் பாருங்க, சத்ருக்னன் வந்து ஒரு கொடையை பிடிக்கிறான், இந்த பக்கமும் அந்த பக்கமும். சரி, நம்ம இந்த டயத்துல நம்ம ஒரு பட்டாபிஷேகத்தோடு படம் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம். அதை வந்து நம்ம மனசுல வந்து இமேஜின் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஆக்சுவலி நினைச்சேன், நான் நெட்ல கூட எடுத்து வைக்கணும்ட்டு, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் நினைக்கல. அப்போ வந்து பண்ணோன்னே அப்படியே வந்து இவா 2 பேரும் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுட்டு ராமருக்கு வந்து இந்த சாமரம் வீசுறா. அப்போ அவ வந்து என்ன சுமித்திரையும் கௌசல்யாவும் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கௌசல்யாட்ட சுமித்ரா சொல்லலாம், நீ அன்னைக்கு அழுதேலே என்னுடைய பிள்ளை வந்து இந்த மாதிரி காட்டுக்கு போறானே, கௌசல்யா சொன்ன டைலாக், என் பிள்ளை ஒரு பெக்கரா இருந்தா கூட, நிறைய பேர் சொல்லுவா
ஒரு பையன் ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல, என் பக்கத்துலயே இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படி இருந்தா கூட பொறுமையா ஒரு ராஜ மாளிகையில பிறந்தவன் இப்படி போறானே அப்படின்னு சொன்னேளே. இன்னைக்கு பாருங்க, எல்லாமே நம்ம வந்து இது பண்றா. சோ அந்த சீதா தேவி வந்து சீதாவை வந்து லக்ஷ்மி மாதிரி, லக்ஷ்மி தேவி மாதிரி லக்ஷ்மணனும் அவ கூட போனா. எப்படியெல்லாம் 14 வருஷம் கழிச்சு அவ வந்து ஒரு வானர ராஜாவும் ராட்சச ராஜாவும் கௌரி வீச, அதாவது சாமரம் வீசறதுக்கு அவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சோமா? இந்த மாதிரி ஒரு ஆறுதலா இருக்கு சுமித்ராவோட வார்த்தை. சோ இந்த மாதிரி பட்டாபிஷேகம் வந்து ராமருக்கு வந்து எல்லாம் நடக்கிறது. இதுல வந்து தர்மம் வந்து என்னைக்குமே ஜெயிக்கும். அப்ப ராமர் வந்து எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்குறார். இந்த பட்டாபிஷேகம் ஆயிருக்கு, எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறார். அப்ப சீதா தேவி என்ன பண்றா, தன்னுடைய கழுத்துல இருக்கிற ஒரு முத்து மாலையை எடுத்து அனுமானுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். எல்லாரையும் பாக்குறா, ராமரையும் பாக்குறா. அப்போ வந்து ராமர் எப்படி சொல்றார், உனக்கு எப்பொழுதுமே வந்து உனக்கு எப்போதுமே உனக்கு வந்து என்ன தோணுறதோ இசை அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து செய்யணும்னு அவ வந்து அந்த முத்துமாலையை எடுத்து, உனக்கு எப்பொழுதுமே மனோபலம், புத்தி பலம், எல்லா பலமும் உனக்கு இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதான் நம்ம சொல்லுவோம், புத்தி பலம் தைரியம், ஆஞ்சநேயர் ஸ்லோகத்திலேயே சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு அவ வந்து கொடுக்குறா. யாருக்கு கொடுக்குறா? ஆஞ்சநேயருக்கு. நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆஞ்சநேயா, உன் ஒருத்தனாலதான் இந்த காரியம் பண்ண முடியும். நீதான் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்துற. அப்போ அதனால நான் வந்து ஹனுமானுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முத்து மாலையோட நீங்க வந்து இருந்தேன்னா பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதோட ராமரோட பட்டாபிஷேகம் எல்லாரும் வந்து ராமர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவ கிஷ்கிந்தைக்கு போறா. விபீஷணன் தன் மந்திரிகளோட லங்கைக்கு போய் சேரலாம். அப்புறம் வந்து ராமர் எத்தனை வருஷம் இது பண்ணினாருங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த இதுல பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் பட்டாபிஷேகம் முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன். So that's nothing to say much. ஸ்லோகம் பார்த்தோம். 80 எத்தனை பார்த்திருக்கோம்? 86. Because the story and the sloka, they don't go together. Yeah, the story and the sloka. Story வந்து எக்கச்சக்கமா போறது. ஸ்லோகம் வந்து நீங்க கரெக்டா ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிக்கும் போது பரத்வாஜ் ஆசிரமம் தான் ஆரம்பிச்சீங்க. பரத்வாஜ் ஆசிரமமா? அதான் ஆரம்பிச்சிருக்கு. 87 87 சொல்றாங்க. என்ன புக்ல ஏதாவது இல்லைன்னா சொல்லிடுங்க. போன கிளாஸ்ல நான் வந்து ஒரு வேர்டு மட்டும் I think we have two meanings, but I gave the other meaning. இந்த 86வது ஸ்லோகத்தை வந்து நான் ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறமா போறேன். I did not have it. 86 இல்லையா? ஓகே, 86 வந்து தேவதாபியக வரம் பிராப்திய ராம சமுத்தாப்பிய வானரான் அயோத்தியாம் பிரஸ்தித்தோ ராம புஷ்பகேன சுஹ்ருத். ஃப்ரெண்ட்ஸோட போனா, எல்லாரோடையும் போனாருங்கிறதுக்கு. அதுக்கு முந்தின ஸ்லோகம் அப்படின்னா 85லயோ 84லயோ ஏதோ ஒரு இதுல சச்சராச்சரம்னு வரும்ல, அது எந்த ஸ்லோகத்துல வருது? 83ல வருது. 83ல இல்ல, 84ல லாஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி சசராச்சரம். கர்மணா தேன மகதா தைலோக்கியம் சசராச்சரம். சச்சராச்சரம், அதாவது அதுல வந்து சச்சராச்சரம்னா ஆச்சரம், சத் ஆச்சரம் அப்படின்னு நான் நினைச்சேன். there are two meanings. சத் ஆச்சரம்னு சொல்லலாம், பட் சச்சராச்சரம் வந்து இங்க வந்து அவ என்ன மீன் பண்றா அப்படின்னா அச்சர அதாவது மூவிங் திங்ஸ், நான் மூவிங் திங்ஸ். ஓகே, உலகத்திலையும் மூவிங் திங்ஸ், நான் மூவிங் திங்ஸ் எல்லாமே ராமரை பார்த்து அவரோட இதுல வந்து சந்தோஷம் அடைஞ்சு தேவர்கள்லாம் அவளை வந்து
பூஜை செய்தார்கள். அந்த இடத்துல இந்த சச்சராச்சராக்கு நான் சொல்லணும்னு நினைச்சாதான். ஓகே. பரத்வாஜ ஆசிரமம் கத்வா ராமः சத்ய பராக்கிரமः பரத்யஸ்ய அந்திகே ராமः ஹனுமந்தம் வியசர்ஜயத்து. அதான் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்றார், அவர் அந்த ராமரை பத்தி தான் சொல்லுவோம், பராக்கிரமம். ஹனுமானை அட்வான்ஸா சொல்லிடுறார். ஓகே. இப்போ என்ன பரத்வாஜ ஆசிரமம்னா பரத்வாஜருடைய ஆசிரமம். கத்வா ராமக, அப்ப ராமக ராமக போயிட்டு சத்ய பராக்கிரமக, தட் இஸ் அ விசேஷனம் டு ராமா. பரத்வாஜ ஆசிரமம் கத்வா பரதஸ்ய அந்திகே, அந்திகேன டு த பிரசன்ஸ், சமீபம். ஹனுமந்தம் வியசர்ஜயத், வியசர்ஜயத்னா he sent. Okay, Vyasarjayatna, he sent Hanuman to the presence of Bharata. Gatva, having reached Bharatwaja ashramam, Rama, Satya Parakrama, one who gives pleasure to all, ashramam, இது Gatva Ramaha, Satya Parakramaha, ரெண்டு. அதாவது முதல் ராம எப்படின்னா ஆராமகன், கத்வா ஆராமகனா a person who gives pleasure to all. முதல்ல ஆராமக சத்ய பராக்கிரமக, these are all விசேஷனம். பரதஸ்ய அந்திகே ராமக கத்வா பரத்வாஜஸ்ய ஆசிரமம் கத்வா ஆராமக சத்ய பராக்கிரமக ராமக, இதெல்லாம். ஓகே. என்ன பண்ணார், பரதஸ்ய அந்திகே டு பரதா, நியர்பை பரதா, he sent whom ஹனுமந்தம் வியசர்ஜயத், he sent Hanuman. Okay, this is the 87th shloka. Then the 88th. Punar Akhyayikam Jalpan Sugriva Sahitah Tata Pushpakam Tat Samaruhya Nandigramam Yayau Tada. அப்ப என்ன பண்றார், இங்க போறார். போகும்போது என்ன பண்றார், ததா, that time சுக்ரீவ சகித, சுக்ரீவேன சக, with accompanied with Sugriva, தத் புஷ்பகம், அந்த புஷ்பகம், இந்த புஷ்பக விமானத்துல புனக, once more, சமாருக்கிய, சமாருக்கியனா சம்மு பிளஸ் ஆ பிளஸ் ருக்கு பிளஸ் லெப்பு, having boarded, ஆக்யாயிகாம், ஆக்யாயிகாம்னா அந்த பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். ஓகே. டெல்லிங் அபவுட் விற்த்தாந்தம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சொல்ல மாட்டாளா, நம்ம ஓல்டு பீப்புள் ஆல் தே வில் பி டாக்கிங் அபவுட் what happened in the past. அந்த மாதிரி பாஸ்ட் எல்லாம் ஜல்பன்னா நரேட்டிங். ஓகே. சேயிங், கதையன். ததானா தென், நந்தி கிராமம், யயௌனா flew, he went, yayau becomes a little car. Yayau, he went to Nandi Gramam, speaking about all the past history, where having boarded the புஷ்பக விமானம். ஓகே. சமாருக்கிய சம்மு பிளஸ் ஆ பிளஸ் ருக்கு பிளஸ் லெப்பு. ஜல்பன் இஸ் ஜல்பு பிளஸ் சத்ரு. ஓகே. சுக்ரீவ சகித, we know that சுக்ரீவேன சகித. தத்து பிளஸ் தா will be ததா. ஓகே. அடுத்தது 89. நந்தி கிராமே ஜட்டாம் ஹித்வா பிராத்ருபிஹி சகிதா அனகஹ ராமஹ சீதாம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனராப்தவான். அப்ப என்ன, நந்தி கிராமத்துல ஜட்டாம் ஹித்வா, ஹேவிங் டேக்கன் ஆஃப், நந்தி கிராமத்துல ஜட்டாம்னா அவளோட ஹேர் எல்லாம், ஹித்வா அதான் தெக்துவா அந்த மாதிரி. ஸோ அவள் எல்லாம் அந்த நாவிதரை கூப்பிட்டு எல்லாம் ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் பிராத்ருபிஹி சகிதா, ஸோ வித் ஆல் ஹிஸ் பிரதர்ஸ் எங்க போனார், ஆப்தவான். அனகஹ ராமக, அனகஹனா என்ன, அனகஹனா ந அகஹ, அகஹனா சின், பாப்பக, ந அனகஹனா நோ, சின்லெஸ். ராமஹா என்ன பண்றா, பிராத்ருபிஹி சகிதா வித் பிரதர்ஸ் நந்தி கிராமே, நந்தி கிராமம், at நந்தி கிராமம், ஜட்டாம் ஹித்வா, removed all his matted hair, அதெல்லாம் இது பண்ணிட்டு, சீதாம் அனுப்பிராப்பிய, having got சீதா, ராஜ்யம் புனக
அவாப்தவான். அவாப்தவான்னா he regained. Okay. Alabata. Avatavana. Alabata. Punah. Alabata. So again, he got his Sita back. Okay. இதுல ஏதாவது இருக்கா? பிரகிருஷ்டம் உதித்தः லோகஸ்துஷ்டः லோகः துஷ்டः புஷ்டः சுதார்மிகः நிராமயः சரோகஷ்ச. இது வேணும். 90ல இருந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். 89ஓட. ஏன்னா இது ராமராஜ்யத்துல என்ன நடந்தது,